வெல்கம் டு லைன் டே சிராப் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் பலியிடுதல் என்பது பரவலாக எல்லா இடங்களிலும் இருந்தது. ஆசியாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், அல்லது கண்டங்களுக்கு பெயர் வைக்காத காலகட்டமாக இருக்கலாம், எந்த நாடாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவான ஒரு விஷயமாக இருந்தது. இறைவனுக்கு பயந்து அல்லது இறைவன் தன்னுடைய கருத்தை கேட்பார், தன்னுடைய விருப்பத்தை கேட்பார் என்று நம்பி பலியிடுதல் என்பது பாரம்பரியமாக எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் கொல்லாமை என்கிற விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்திய அளவில் பார்க்கிறப்போ சமணர்கள் அந்த கருத்தை வலியுறுத்திய போது ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கொல்லாமை என்ற கருத்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது புத்தரின் காலம்தான். புத்தருடைய கொல்லாமை குறித்த கருத்துக்கள் இந்தியாவில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது. புத்த மதத்தில் மட்டுமல்ல, வேறு மதத்தில், வேறு இனத்தில், வேறு இனக்குழுக்களிடமும் கொல்லாமை என்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை புத்தருடைய கருத்துக்கள் தோற்றுவித்தன. அதற்கு பிறகு தனிநபர்கள் பலர் கொல்லாமை என்கிற கருத்தை பல இடங்களில் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதற்கு சிறிய அளவுக்கான தாக்கங்கள் இருந்திருக்கிறது. இவ்வளவு சேஞ்சஸ் நடந்து இருந்தும் கூட சமணர் காலம், புத்தர் காலம், வள்ளலார்கள், தனி மனிதர்கள், மாடர்ன் எஜுகேஷன் இதெல்லாம் இருந்தும் கூட பலியிடுதல் என்பது இன்றைக்கும் நம்முடைய கோவில்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கமான யதார்த்தமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த கோவில்களில் இப்படி பலியிட வேண்டும், அது சரி என்று ஒரு தரப்பும், இல்லை வேண்டாம் என்று ஒரு தரப்பும் சொல்லுகிறார்கள். வேண்டும் என்பவர்களிடமிருந்து தொடங்கலாம். ஏன் கோவில்களில் பலியிட வேண்டும்? தெய்வம் பலி கேட்கிறதா? அதாவது கடவுளானப்பட்டது வந்து முப்பாட்டர்கள், அதாவது பாட்டேன் முப்பாட்டேன். அவர் வந்து 18 பட்டியை வந்து ஆள்றாப்புல. அதாவது மதுரையில் சுத்துப்பட்டி வந்து கிராமத்தில் வந்து 18 பட்டிக்கு காவல்காரரு. அவர் பேர் வந்து கருப்பசாமியா இருக்கலாம், சுடலமலை சாமியா இருக்கலாம், அப்புறம் சங்கிலி கருப்பா இருக்கலாம், கோட்டை கருப்பா இருக்கலாம், எண்ணற்ற கருப்புகள் இருக்கு, பாண்டி முனியா இருக்கலாம், அனைத்து கருப்புமே இருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் காவ காக்கும் போது அவர் ஒருத்தர் தான் காவ காக்குறாப்புல. அந்த அணையை காவ காப்பும் போது நிறைய நபர்களால தாக்கப்படுறாரு. அதாவது எதிரிகள் இருப்பாங்க, அதாவது வேற இடத்துல இருந்து அவர் தாக்கப்படுற அவர் இறந்துடுறாரு. அவர் இறக்கும் போது அவருக்கு தேவையானது என்ன? அவருக்கு தேவையானது என்னன்னா ஆடு, கோழி, சேவல், அவருக்கு என்னென்ன தேவை அதை வந்து படைக்கிறோம். அதை படைச்சு பாரம்பரியமா கொண்டு வரோம். அவரை தான் நாங்க கடவுளா நினைக்கிறோம். மண்ணுனா விளையணும், ஓகே, பொண்ணுனா மின்னணும், பெண்ணுனா புண் சிரிப்பு சிரிக்கணும். அது போல கோயில் திருவிழானா அதுல இந்த மாதிரி பலி கொடுத்தாதான் திருவிழா மாதிரி இருக்கும். ஓகே, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பலி கொடுப்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். கனவுல வந்து சாமி கேட்கறது அல்லது சாமி ஆடி குறி சொல்றது, இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்படி சாமி வந்து பலி கேக்குதான்னு கேட்க. ஆமா, ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் வீக் கூட எங்க ஊர்ல வந்து கோயில் திருவிழா முடிஞ்சது. எங்க கோயில் என்னன்னா சொடலமாடன். அது என்னன்னா நீங்க வந்து அதுல வந்து நீங்க கேட்டு ஊட்டு குடிக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பண்ணி வந்து உசுலம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க வந்து பண்ணியை வந்து அந்த நேர்த்தி கடன் சொன்னாலே அந்த பண்ணி வந்து அது பண்ணி என்ன சாப்பிடணும் உங்களுக்கு தெரியும். அது சாப்பிடாது. ஓ, அதுக்கப்புறம் நாங்க வந்து பரனுக்கு போனாலே அந்த கயரை வந்து கட்டி விட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் பரனுக்கு கீழே. அந்த கயரை அவுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பரனுக்கு மேல அந்த பண்ணி போய் ஏறி இருந்துரும். ஓ, சாமிக்கு தான பலி? சாமிக்கு, ஆமா, தனக்கு. ஆனா அது வந்து நாங்க தான் பலி கொடுக்குறோம்னு தெரியாது, தன்னாலே போய் என்ன செய்யுது, அது வந்து அந்த பரன் மேல போய் இருந்துக்குது. இது வந்து சாமியோட சாமி அக்செப்ட் பண்ணிருச்சுங்கிறதுக்காக நீங்க எடுத்துப்பீங்க. ஆமா, எஸ், அறிகுறி அது. எஸ். வேற எப்படி சாமி பலி கேட்கிறது? எங்க சாமி பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி. அதோட நேட்டிவே பார்த்தீங்கன்னா மயானம் தான். சரி, சுடுகாட்டில் தான் வசிக்கும். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பலி கொடுப்போம். இன்கேஸ் அது கொடுக்கலாம் எங்களுக்கு வந்து கனவுல சொல்லுவோம். எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, அம்மா மூணுமே சொல்லுவோம். என்ன சொல்லும்? அப்படி இந்த கனவு டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே பாட்டிகள், அம்மாக்கெல்லாம். கண்டிப்பாக. என்ன கேட்டிருக்கு சாமி இது வரைக்கும்? எனக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லும். பலி கொடுன்னு சொல்லும். பலி கொடுக்குன்னு சொல்லும். ஓகே, வேற எப்படி சொல்லும்? எங்க பக்கத்து கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பார்டர்ல இருக்கு. அங்க வந்து எங்க கிராமத்துல 2 வருஷமா வந்து மழையே இல்லாம இருந்தது. மத்த எல்லா ஊர்லயும் மழை இருக்கு, பட் எங்க ஊர்ல மழையே இல்ல. அதுக்கு என்ன ரீசன் யாருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாம இருந்தது. எங்க ஊர்கிட்ட இருக்கிற ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜாரி இருக்கார், முனுசாமின்னு. அவருடைய கனவுல வந்து வந்ததா சொன்னாங்க. இது மாதிரி அவரே சொன்னாரு, இது மாதிரி சாமி என்கிட்ட ஆடு பலி கேக்குது, கோழி பலி கேக்குது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நிறைய பேர் நம்பல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணாங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள நிறைய நல்ல மழை. அங்க ஒரு ஆறு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஆறு ஃபுல்லும் மழை தண்ணி ரொம்ப பலி கொடுத்த பிறகு நடக்கிறது. ஆமா, நடக்குது கண்டிப்பா. உங்க பேர் என்ன சார்? ஜவஹர் சார். ஜவஹர். ஆமா சார். ஓகே. எங்க ஊர்ல மெயின் ரோடு சார், பூம்புகார் டு மயிலாடுதுறை லைன்ல மெயின் ரோடு ஒரு காளி கோயில் இருக்கு, காளிமன் கோயில்.
அந்த காளியம்மன் கோயிலில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கும். சரி. அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளே நாங்கள் இப்படி என்ன அதிகமாக ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு சேவல் அறுத்து ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி செய்ததுக்கு பிறகு ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப கம்மி, குறைஞ்சது இல்லைங்கிறப்பலே சொல்லலாம். சாமி கேட்குமா அப்படின்ட்டு சாமி கேட்காது கண்டிப்பான முறையா. நம்ம முன்னோர்கள்லாம் கண்டினியூட்டா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம செய்யலையே. அப்படி கனவுன்றது என்ன? நம்ம ஆசைப்பட்டது, நம்ம தேவை, நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம நினைக்கிறதா கனவு. கண்டிப்பா. ஆனா முன்னோர்களை நாங்க ஃபாலோ பண்ணி அவங்க செஞ்சதை நாங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தோணிதான் செய்றீங்க. ஆமா. நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். வண்டி வெளி இடத்துக்கு பல இடத்துக்கு போகுது வருது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு காவு. சோ வண்டி பத்திரமா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியேறீங்க. நாம வேண்டுறோம். எங்க வண்டி வந்து இப்ப எங்க விட்டு அவங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து சேலத்தில் இருக்கேன். வெண்ணமுடி முனிப்பன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல வந்து இப்ப ரோடு 4 ட்ராக் ரோடு போடும்போது கூட அந்த கோயில வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. 2 பக்கமும் தான் ரோடு போட்டிருக்காங்களோ ஒழிஞ்சு அந்த கோயில வந்து எடுக்க முடியல. அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி நாங்க போய் வேண்டுறோம். எங்களோட வண்டி வந்து எந்த பிரச்சனையும் ஓட ஆபத்து இல்லாத பயணத்திற்காக நீங்கள் பலியிடுகிறீர்கள். கண்டிப்பா. ஓகே, வேற எதற்காகலாம், வேறு எதற்காகலாம் பலியிடுதல் நடக்கிறது? சிலருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நேர்த்தி கடனா கூட செய்வாங்க. அந்த பலி உடம்பு சரியில்லாம போனா நான் உசுருக்கு உசுறு தரேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ஓகே, அதாவது உயிர் காப்பாற்றுவதற்காக பலியிடுது. ஆமா, உயிர் காப்பாற்றுவதற்காக. கண்டிப்பாக நம்ம கிராம மக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாத ஒரு நிலைமையிலும் இதை ஒரு சிட்டி சைட்ல இருக்கிறவங்க, மாடர்ன் லைஃப்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணா இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இல்ல, இங்கேயே சென்னையில மயான கொள்ளையில நடக்குது. சிட்டில என்ன சிட்டி, எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ என் உயிருக்கு பதிலாக இந்த உயிரை தருகிறேன்னு ஒரு பலி. வேறு எதற்கெல்லாம் பலியிடுறார்? வேற எதுக்கு பலியிடுறார்? உயிர் காப்பாற்ற, விவசாயம் தலைக்க, நன்றி செலுத்த, டிரான்ஸ்போர்ட் ஜெயிக்க, வேற திருப்பதி கோயில் இருக்கு சார். அங்க கோயில்ல வந்து சாமி நம்ம கிட்ட வந்து உண்டியல்ல கோடி கோடியா ரூபாய் போடுங்கன்னு கேக்குறது இல்ல. ஓகே, அவங்க வந்து நம்ம கனவுல வந்து யாரும் கேட்கறது இல்ல. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வந்து கோயில்ல கொண்டு போய் போடுறோம். இந்த மாதிரி பலிங்கிறது வந்து கிராமங்கள்ல நடக்குது. கிராமங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட கோடி கோடியா ரூபாய் இருக்கணும், நகை இருக்கணும், பணம் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற சொத்துனா இந்த மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்கள், கோழி, இதுதான் அவங்க வளர்க்குறாங்க. சோ அவங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு கருணை காமிச்சாருன்னா உடனே அவங்க வந்து தங்களால முடிஞ்ச இந்த விஷயங்களை அவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பலியிடுறது. இப்போ கிராமத்துல இருக்கிறப்ப அவர்கிட்ட கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு, அதை பலியிடுறாரு அப்படிங்கிறீங்க. அதே நபர் நகரத்துக்கு வந்து அதை பண்ண முடியுமா? அது அவங்க கிராமத்துல தானே அவங்க கோயில்ல என்ன கேட்குறேன், பணம் இருக்கவன் பணம் கொடுக்குறான். கிராமத்துடைய வாழ்வியல் சூழல்ல கோழி, ஆடு, மாடு வளர்க்கறதுனால நாங்க அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க. அப்போ அவரு சிட்டிக்கு வந்துட்டாருன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. அது அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. அவங்க அதை போய் அவங்க கிராமத்துல நிறைவேற்றிக்கலாம் இல்லையா? இப்ப சிட்டில இருக்கிறவங்க சிட்டில பண்றாங்கன்னு இல்லையா, அவங்க கிராமத்துல போய் தானே நிறைவேற்றிக்கிறாங்க. செஞ்சுக்கலாம். அவங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்காங்க. சூலூர், கோவை மாவட்டம். சரி. பக்கத்துல நியர் வெள்ளலூர்னு ஒரு ஊர்லிங்க யமன் கோவில் இருக்குங்க. சரி. யமன் கோவில்ல பலி கொடுக்கறத எருமக்கடா பலி கொடுப்பாங்க. எருமக்கடா. இப்ப சமீபத்துல கூட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க சார். அந்த ஊர் எனக்கு சரியா ஞாபகம் வரலைங்க. நிறைய எருமக்கடா வெட்டி ஒரு குழிகள் அப்படியே போட்டாங்க ஏதோ ஒரு ஏரியாவில். யமனுக்கு உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரியா? அது மாதிரி பண்ணாதங்கிற மாதிரி. அதற்காக அந்த யமன் சாமிக்காக அந்த எருமக்கடா பலிக்கிடுவாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கு போய் பாருங்களேன், ஒரு வீடு புண்ணியசம் எடுத்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க. இல்ல வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பலி கொடுப்பாங்க. வீடு பலி, வீடு போறதுக்கு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு பலி கொடுக்குறாங்க. பலி வந்து அது ஒரு திருஷ்டி போக்குறதுக்காகன்னு சொல்றது. அது புதுசா இருக்கேமா. ஊருக்குள்ள பால் காய்ச்சுவாங்க, மிஞ்சி போனா கோமாதா. அதான் சிட்டி லைஃப் அண்ட் கிராமத்து லைஃப்னு டிஃபரன்ஸ் சொன்னேன். அதுதான் சேவல் பலி, கோழி பலி, அந்த கொத்தனார் மாத்திரமே செய்யற நிகழ்ச்சி. ஓகே, வெற்றிகரமாக வீடு கட்டப்பட்டதுங்க. ஆமா, அதாவது கட்டிடம் கட்டுதல் அப்படிங்கிற வேலையில இருக்கக்கூடிய ஆபத்துகள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது. எஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறப்போ மனிதர்கள் இறந்து போறாங்கிறதெல்லாம் கூட மனித பலி அப்படின்னு இன்னமும் கூட சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, மனித பலி கொடுக்கப்படுவதாக. சொல்லுங்க, வேற எதற்காக பலி கொடுக்கிறீர்கள்? சார் ஒரு சின்ன கேள்வி. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி தேங்காவில் சூடம் காட்சிக்கலையா? கேமரா கேட்டுச்சா சூடம் கொளுத்த சொல்லி? இல்லதான். அது ஒரு நம்பிக்கை. அதே போல ஒரு சமூகத்தின் நம்பிக்கை பலியிடுதல். இப்ப தேங்காய் ஏத்திட்டு போயிட வேண்டியது, எதுக்கு ஆட்டெல்லாம் வெட்டி ரத்தம்? உங்க நம்பிக்கை சூடம் ஏத்துறது, எங்க நம்பிக்கை பலி கொடுக்கு. அதான் கேட்குறேன், எதற்காக பலி கொடுக்குறது? தேங்காய் ஏத்துறதுக்கான வாய்ப்பே போதுங்கிற பட்சத்துல ஆடே வெற்றோம்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை தான். எஸ். அப்போ எதற்காக பலி கொடுக்கிறீர்கள்? ஏன் நாங்க நலமா இருக்க, எங்க குடும்பம் தலைத்தோங்க, எங்கள் சந்ததிகள் வாழ நாங்க பலி கொடுக்கிறோம். ஓகே,
இந்த பலி காலம் காலமும் தொடரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் சார் எல்லாம் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கிற வரைக்குமே இந்த பலி கண்டிப்பா இருக்குதா? நீங்க என்ன பண்றீங்க? லெக்சரா இருக்கிறேன். லெக்சரா. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லைன் டேட் சிராப், நீயா நானா. ஸ்டே டியூன்.